ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்துட்டு தமிழ்நாடு வந்து எந்தெந்த செக்டார்லாம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்லேயும் அச்சீவர் ஸ்டேட்லேயும் எந்தெந்த செக்டார்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2023-24 வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிஐ டேக்கில் வந்துட்டு 69 ப்ராடக்ட்ஸோட நம்ம வந்துட்டு செகண்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் காற்றாலை உற்பத்திலையும் வந்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்கோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட்டர், அதாவது உள்நாட்டு சுற்றுலா பயணிகளோட வருகையிலையும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு செகண்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த எந்தெந்த செக்டர்லாம் அச்சீவர் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாவர்ட்டி ரேட், அதாவது வறுமை ஒழிப்பு விகிதத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.43% தமிழ்நாடு வந்துட்டு அச்சீவர் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 11.28% வந்துட்டு வறுமையில் இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.43% அச்சீவர் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் பற்றி பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆவரேஜோட 1.74 டைம்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த பொண்ணும் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கமில் வந்துட்டு 4th பிளேஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இது தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பெர் கேபிட்டா இன்கமில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு, ஃபாலோட் பை காஞ்சிபுரம், ஃபாலோட் பை சென்னை. அதே இது லாஸ்ட் பிளேஸில் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பலூர் தான் பெர் கேபிட்டா இன்கம் வந்து லாஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நன்றி, வணக்கம்.